நான் கேட்ட ஒரு சிம்பிள் கேள்வி, அங்க விளக்கேத்துனா யாருக்கு பாதிப்பு? இல்ல சார், நடைமுறையில என்ன இருக்கு? அங்க ஏன் விளக்கேத்தணும்? இப்ப உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல விளக்கேத்துனா யாருக்கு பாதிப்பு? அது கோயிலோட உச்சி பிள்ளையார் கோயில் பண்ணா இங்க இருக்கிற கீழே இருக்கிற அத்தனை கிராமத்துக்கு தெரியல. அதனாலதான் தீபத்தூண் ஒண்ணு அந்த காலத்துல வச்சு 1994 ஜட்மெண்ட்ல சொல்றாரு, தீபத்தூண் அந்த இடத்துல ஏத்துனா எல்லாம் விசிபிள் ஃபார் மோர் தென் 1000 வில்லேஜஸ்ன்றாரு. 94 எந்த இடத்த சொல்றாரு? பாருங்க, எந்த இடத்த இப்ப இருக்கிற இடத்துல ஏன் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா, விசிபிளான ஒரு விசினிட்டி உள்ள இடத்துல இவங்க கேட்கறாங்க. கேட்கறது நியாயமான தீர்ப்பு தான், கேட்கறதா. ஆனா என்னால் இப்ப கொடுக்க முடியாது, ஏன்னா 3 நாள் தான் இருக்கு. அடுத்த வருஷம் இந்த பெட்டிஷனர் கேட்கும் பட்சத்தில் அந்த அத்தாரிட்டி கன்சர்ன் ஷுட் கன்சிடர் த ரிக்வெஸ்ட்ன்றாங்க. என்ன அர்த்தம்? அவங்க அதுக்கு காரணம் சொல்றாரு, ஏன்னா இப்ப இருக்கிற இடத்துல வந்து விசிபிளா இல்ல, இவங்க சொல்ற இடத்துல வச்சா விசினிட்டி இருக்கும், அதனால கேட்கறாங்க. 94க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் அதே உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தி தான் சுத்தி இருக்க எல்லா கிராம மக்களுக்கும் தெரிஞ்சுதான். யாராவது கிராம மக்கள் போய் அதை கேட்கறாங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், கிராம மக்கள் யாரு? இப்ப ராமரவிக்குமார் கூட போட்ட ராமரவிக்குமார் அந்த 5 பேர் கிராம மக்கள் இல்ல, அவங்க அந்த ஊர் சுத்தி வந்து இந்து முன்னணியோ இல்ல இந்து அமைப்புகளோ இல்ல இருக்கக்கூடாது. கிராம மக்கள் மக்களின் பிரதிநிதியா இல்ல, கிராம மக்கள் வந்து எந்த கட்சியில இருக்கக்கூடாது. இந்து முன்னணியில் இருக்கிற நான் ஆஜரான என்னோட கிளைண்ட் வந்து அரசு பாண்டியன்றது அந்த ஊருக்காரரு, அவர் வந்து முஸ்லிம் இது கிடையாது, வில்லேஜ்ல கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? நான் கேட்கிற சிம்பிள் கேள்வி, அங்க வச்சு இப்ப இங்க இருக்கு மொத்த இடமும் கோயிலுன்றாங்க, எக்ஸப்ட் 33 சென்ட் இந்த தர்காவும் போற நெல்லித்தோப்பு இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடாது. 15 மீட்டருக்கு மேல வைங்கன்னு ஹைகோர்ட்ல 15 மீட்டர் தாண்டி எங்க வேணா வச்சுக்கீங்கன்னு சொல்றாங்க. 50 மீட்டர் நிர்வாகம் முடிவெடுக்கிற இடத்துல இருங்க. அப்படி இல்ல, தேவசம் போர்டு சொல்றது எல்லாமே 100% கரெக்ட் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி இருக்கு. 50 மீட்டர் தள்ளி இருக்குன்னு இவர் பாக்குறாரு. 50 மீட்டர் தள்ளி வச்சா என்ன தப்பு? ஒரு நாள் 24 மணி நேரம் எரிய போகுது. நில அளவை கல்லுங்கறாங்க சார். உங்களுக்கு ஏங்க நான் என்ன சொல்றது, அது நம்பிக்கைங்க. ஒருத்தர் சொல்றாரு இது நில இது கல்லுங்கன்றாரு, ஒருத்தர் சாமிங்கறாரு. என்ன பண்ணீங்க? அத ஆராய்ச்சி பண்ணுங்க. எது தீபத்தூண் கண்டுபிடிக்கட்டும். இல்லங்க, ஓகே. இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் தன்னுடைய தீர்ப்புல சொல்றாரு, தங்களுடைய சொத்தை பாதுகாக்கவாவது அங்க விளக்கேத்தணும். இதெல்லாம் என்ன வார்த்தை? ஆக்குபைடு அப்படிங்கிற வார்த்தைய முஸ்லிம் அவங்களுக்கு சொந்தமான இடத்தை ஆக்குபைடு லேண்டுங்கறாரு. சரி, தீபத்தூன்ற வார்த்தை 1920 சூட்ல இருக்கா இல்லையா? ஓகே. அப்ப தீபத்தூண் எங்க இருந்து வந்தது? தீபத்தூண் என்ன தமிழ்ல எனக்கு தெரியல. என்ன அர்த்தம் அதுக்கு? ஏதோ ஒரு அர்த்தங்க. அங்க வச்சா எல்லாருக்கும் தெரியுது. எங்க இடம், எங்க டெம்பிள் வந்து இந்துக்களுக்கான இடம், அதை நிர்வகிக்கிற பொறுப்பு ஈஓக்கு உண்டு, நிர்வகிக்கிற பொறுப்பு தேவஸ்தானம். அவங்கள ரிக்வெஸ்ட் பண்றோம், ஐயா அங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இங்க வைக்கிறோம், ஏன் நல்லா இருக்கும்னா என்ன சொல்லணும்? இங்க வேண்டாங்க, இங்க பார்த்தா மக்களுக்கு தெரியாது, இல்ல அங்க ஆயில் தூக்கிட்டு போக முடியாது, போற இடத்துல கல் விழுந்துருவீங்க, நீங்கனாலே அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடும், இப்படி சொன்னா பரவாயில்ல. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு நீங்க சொன்னீங்கன்னா